ஏஐடியூசி, டிடிஎஸ்எஃப் ஆகிய சங்கங்கள் போல தமிழக வெற்றிக் கழகமும் தங்கள் கட்சிக்கான தொழிற்சங்கத்தை தொடங்குவதில் மும்முரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தை மாதத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலுடன் அரசு தொழிற்சங்கம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். தொழிற்சங்கங்கள் பொறுத்த வரைக்கும், அது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை குரல் கொடுப்பது அந்த சங்கங்கள் தான். அதுபடி பார்த்தோம்னா ஒரு அமைப்புகளும் கட்சிகளும் சார்ந்தும் இந்த தொழிற்சங்கங்களை வச்சிருக்கிறாங்க. அதே போல புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதில் மும்முரம் காட்டி வந்தாலும், மறுபுறம் தொழிற்சங்கங்கள் அமைப்பதற்கான பணிகளையும் 4 மாதமாக ஈடுபட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கிறது. தை மாதத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் பட்டியலுடன் அரசு தொழிற்சங்கம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகணும்னு சொல்லப்படுது. சிஐடியு, ஏஐடியூசி, டிடிஎஸ்எஃப் ஆகிய சங்கங்கள் போல தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய கட்சிக்கான தொழிற்சங்கத்தை தொடங்குவதில் மும்முரம் காட்டி வரதா சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் தொழிற்சங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் அதற்கான அனைத்து வேலைகளுமே மும்முரமா 4 மாதங்களுக்கு மேல நடைபெற்று வருது. தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தொடர்பாக குரல் கொடுக்க புதிய தொழிற்சங்கங்களுக்கான பணிகள் நிறைவு பெற்று இருக்கிறதாகவும் அதற்கான அறிவிப்பு தை மாதத்தில் வெளியாகும்னு சொல்லப்படுது. இதுல மின்துறை மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் தயார் நிலையில இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது டிசம்பர் மாதமே அறிவித்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுடைய பட்டியல் தை மாதம் அறிவிக்கப்படக்கூடிய சூழல்ல அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்கத்துக்கான அறிவிப்பும் வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கார்த்திகை மாதம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாள் இல்லை எனவும், தை மாதம், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அப்படி ஒரு கான்செப்ட்ல தை மாதத்திற்கு பிறகு அக்கட்சியினுடைய பணியில கட்சியினுடைய தலைவர் மும்முரமாக செயல்படுவார் எனவும், அதற்கு முன்னதாக தொழிலாளர்கள் சங்கம் அறிவித்தல், அக்கட்சியை பலப்படுத்துதல், அக்கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நியமனம் அப்படின்னு இதை முடிச்சதுக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் எனவும் சொல்லப்படுது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.